Hi, hello, and welcome. This is Rahul Jyotiraman. இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது மேப் இன்டர்ஃபேஸ். லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸில் நம்ம பார்த்தது வந்து கலெக்ஷன்ஸ் கீழே, அதாவது கலெக்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ண லிஸ்ட், செட் அண்ட் கியூ இன்டர்ஃபேஸஸை பார்த்தோம். இது மேப், இது ஏன் வந்து கலெக்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணல அப்படின்னா, இந்த கலெக்ஷனுக்கும் மேப்புக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் கொடுக்குற கீ வேல்யூ பேர் கலெக்ஷன் இன்டர்ஃபேஸில் வந்து நம்ம வேல்யூஸை மட்டும் ஆட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் மேப் அப்படி இல்லை, நம்ம கீ வேல்யூ பேர் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். இது ரியல் லைஃப்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோன் புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஃபோன் நம்பர், நம்ம நேம் ஈக்குவேட் பண்ணியிருப்பாங்க. ஆதார்லேயும் அதே மாதிரி தான். நம்ம ஆதார் நம்பர் யூனிக், அதோடு சேர்த்து நம்ம ஃபோன் நம்பரை வந்து மேட்ச் பண்ணியிருப்பாங்க. கண்ட்ரியோட ஜிப் கோட்ஸ் இது கூட எடுத்துக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி தான். மேப்பை வந்து மேப்பிங் பண்ணியிருப்பாங்க. இந்த ஏரியாவுக்கு இந்த ஜிப் கோடு தான், இல்லை இந்த ஜிப் கோடுக்கு இந்த ஏரியா அப்படின்னு மேட்ச் பண்ணியிருப்பாங்க. கீ வந்து ஜிப் கோடாக இருக்கும், வேல்யூ வந்து அந்த அட்ரஸாக இருக்கும். இதுதான் கலெக்ஷனுக்கும் மேப்புக்கும் உள்ள ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ மேப் இன்டர்ஃபேஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயினானது வந்து ஹேஷ் மேப். இது வந்து ஹேஷிங் டெக்னிக் இன்க்ளூட் பண்ணும். நம்ம ஹேஷ் செட் அதில் பார்த்த மாதிரி தான். ஹேஷிங் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் வந்து இது வேல்யூஸை ஸ்டோர் பண்ணும். ஹேஷிங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுக்குற வேல்யூஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மேட்டில், நம்பர் ஃபார்மேட்டில் அது ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ இது பாருங்கள், நம்ம கலெக்ஷனில் வந்து ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுறதுக்கு ஆட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே அப்படி இல்லை, இங்கே நம்ம புட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இந்த மேப் இன்டர்ஃபேஸ் வந்து JDK 1.2 வந்ததுன்னு நினைக்கிறேன். கலெக்ஷன்ஸ் வந்த டைமில் தான் இது வந்தது. ஓகே, இதில் புட் இஃப் ஆப்சன்ட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் தூங்குற கீ அங்கே இல்லைன்னா அங்கே கீயை வந்து இன்க்ளூட் பண்ணி அதுக்கு வேல்யூவும் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி 3க்கு B. ஓகே, இப்போ இது என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த இடத்துல இந்த HM வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம், இந்த ஆப்ஜெக்டை. இதுக்கடுத்து நம்ம பண்ணியிருக்கிறத இட்ரேட் பண்ணியிருக்கோம். அதுவும் எந்த ஆர்டர்லன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம இட்ரேட் பண்ணுறோம். கம்பேரிட்டர் மூலிமா கம்பேர் பண்ணியிருக்கோம். அது கம்பேரிங் கீ யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த map.entry-யை வந்து இதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். சார்ட்டட் கிளாஸ் மூலிமா அதை பண்ண முடியும். அண்ட் இந்த என்ட்ரி செட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மேப்பை வந்து நம்ம செட் அந்த ஃபார்மேட்டுக்கு வந்து கொண்டு வரோம். அப்போ தான் இட்ரேட் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். hm.entry-set ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறோம் நம்ம இதில். அதேமாதிரி ஃபார் ஈச் லூப் வச்சு நான் பிரிண்ட் பண்ணுறேன். கம்பேர் பண்ணி ரிவர்ஸ் ஆர்டரில் நான் பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆக்சுவலாக இங்கே வந்து கம்பேரிங் பை கீ தான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இட்ரேஷனில் என்ன பண்ணியிருக்கேன்னா, கம்பேரிங் பை வேல்யூ வச்சு இட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வேல்யூ 3, ரீப்ளேஸுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுறோம்.
ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தா இருக்கிற கீ எல்லாத்துலேயும் வந்து இந்த வேல்யூ போயிட்டு ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ இங்கே சிஏபிலாம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து இந்த பி வந்து எல்லா கீக்கும் ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ நான் அதை இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது ஜென்ரல் இட்ரேஷன். ஒரு ஃபார் லூப் போட்டு நான் எம்இங்கிற வேரியபிளில் எல்லாத்தையும் இட்ரேட் பண்ணிட்டு கீயோட வேல்யூவும் வேல்யூவோட வேல்யூவும் கெட் பண்ணுறேன் நான். இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 = C, 2 = A, 3 = Bன்னு வருது. இது எதுன்னா இந்த ஹெச்எம்ஐ பிரிண்ட் பண்ணும்போது அது வருது. நெக்ஸ்ட்டு நம்ம கம்பேரிங் பை கீயை ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அதனால் நம்ம கிடைக்கிறது வந்து 3, 2, 1 இது கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா கம்பேரிங் பை வேல்யூ. இங்கே நம்ம எதுவும் கொடுக்காதனால அசெண்டிங் ஆர்டரில் எடுத்துக்கோம். இப்போ வேல்யூவை அசெண்டிங் ஆர்டரில் எடுத்துக்குது. 2 = A, 3 = B, 1 = C அப்படின்ட்டு பாருங்கள். ஏபிசின்னு வரிசையா. ஓகே, நெக்ஸ்ட்டு 3 இருக்கிற இடத்துல நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன் வேல்யூவை. இங்கே 3 = B இருந்தது, நான் 3 = D அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதனால் 1 = C, 2 = A, 3 = D இங்கே மாறி இருக்குது. அதை இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ரீப்ளேஸ் ஆல் மெத்தட் மூலயமா இருக்கிற எல்லா கீக்கும் நான் பிங்கிற வேல்யூவை நான் கொடுத்துட்டேன். அண்ட் நார்மல் இட்ரேஷன் மூலயமா கீ வேல்யூவை கீ வேல்யூ பேரை நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். 1க்கு B, 2க்கு B, 3க்கு B அப்படிங்கிறது இட்ரேஷன் மூலயமா போட்டிருக்கேன். இதுதான் வந்து ஹேஷ் மேப். ஓகே, இப்போ லிங்க்டு ஹேஷ் மேப்னு என்னென்னு பார்க்கலாம். இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நாம் இங்கே கொடுக்குற இன்சர்ஷன் ஆர்டரை வந்து இந்த லிங்க்டு ஹேஷ் மேப் மெயின்டைன் பண்ணும். இது முன்னாடி இருக்கிற நோடுக்கும் பின்னாடி இருக்கிற நோடுக்கும் லிங்க் பண்ணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டுக்கும் இந்த செகண்ட் செக்மெண்ட்டுக்கும் நம்ம செகண்ட் ஒரு வேல்யூ இன்புட்டாக கொடுக்கும்போது அது ரெண்டையும் வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணிக்கும். அந்த நோடோடைய லாஸ்ட் பாயிண்ட்லேயும் நெக்ஸ்ட் நோடோட என்ட்ரி பாயிண்ட்லேயும். அதனால் வந்து இன்சர்ஷன் ஆர்டரை வந்து இது மெயின்டைன் பண்ணும். நான் இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இதை ரன் பண்ணுறேன். இன்சர்ஷன் ஆர்டர் அப்படியே இருக்கும் பாருங்கள். 1, 2, 3, 5, 4, 8, 9, 13 வருது. அதே மாதிரி பாருங்கள் 1, 2, 3, 5, 4, 8, 19 இதே ஆர்டர்லேயே பிரிண்ட் ஆகிருக்கு. ஹேஷ் மேப்பில் அப்படி இல்லை. இங்கே வந்து இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் ஆகாது. இதையும் பார்க்கலாம். பாருங்கள், இதில் வந்து இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் ஆகலை. நான் லாஸ்ட்டாக கொடுத்த நல் வேல்யூ வந்து ஃபஸ்ட்டில் வந்துருக்கு. அப்புறம் 1 = C, 2 = A இந்த மாதிரி வருது. மேலே இருக்குது 1 = C, 2 = A இதெல்லாம் இருக்குது. வேல்யூஸ் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். இந்த இடத்துல 9 அடுத்தது 41 இருக்குது, அதுக்கு அடுத்து 13 இருக்குது. நான் இங்கே 9 அடுத்தது 13 தான் கொடுத்துருக்கேன். 41 இங்கே இருக்குது. இங்கேருந்து இது வந்து மாறி வந்துருக்கு. இப்படி தான் வந்து இதில் இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் பண்ணாமல் அன்சர்டனாக பிரிண்ட் ஆகிறது. அன்ஆர்டர்ட் மேப்பிங் சொல்லலாம் இதை. ஓகே, இப்போ ட்ரீ மேப் பார்க்கலாம். ட்ரீ மேப் என்ன பண்ணுதுன்னா, அது ஆக்சுவலாக வந்து
நேவிகபிள் மேப் அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணுது. நேவிகபிள் மேப் வந்து சார்ட்டட் மேப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. இந்த சார்ட்டட் மேப் வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். நேவிகபிள் மேப்புங்கிறது வந்து நமக்கு எந்த கீ தேவையோ, அந்த எலிமெண்ட் தேவையோ, அந்த எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணுற கூடியது தான் வந்து இந்த நேவிகபிள் மேப் மூலயமா அட்டைன் பண்ண முடியும். இப்போ இங்கே பாருங்கள், நான் இதே மாதிரியே வந்து வேல்யூஸை இந்த லிங்க்டு மேப்பில் கொடுத்த மாதிரியே நான் இங்கே வேல்யூஸை கொடுத்துட்டேன். எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகி தான் இருக்குது. 18 9 இருக்குது, 23 16 இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் நான் இது கொடுக்கும்போது அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். பாருங்கள், இது பாருங்கள், 1 = C, 2 = A, 3 = B, 4 5 9 16 18 21 23 38 47 51 அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் ஆகிருக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும். ஓகே, இது வந்து நம்ம சார்ட்டட் மேப் யூஸ் பண்ணி இது நடந்திருக்கு. இப்போ நம்ம இங்கே நேவிகபிள் மேப் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான எலிமெண்ட்டை நம்ம அட்டைன் பண்ணுறோம், ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த இடத்துல நேவிகபிள் மேப் யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அந்த இடத்துல இருக்கிற வேல்யூவை ஆக்சஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் இந்த டிஎம் டாட் டிசெண்டிங் மேப்னு போட்டிருக்கேன். இந்த டிஎம் வந்து இந்த ஆப்ஜெக்டை குறிக்குது. இப்போ டிசெண்டிங் மேப் போட்டால் என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு ட்ரீ மேப் வந்து சார்ட்டட் இதில் அசெண்டிங்கில் வந்து ஆட் ஆகிருக்கு. இப்போ அதை அப்படியே நம்ம ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். 51 47 38 23 இந்த மாதிரி 1 வரைக்கும் வருது பாருங்கள். இதுதான் வந்து டிசெண்டிங் மேப்போட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, ஹெட் மேப்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 18 வரைக்கும் என்னென்னலாம் வேல்யூஸ், என்னென்னலாம் கீ இருக்கோ அந்த கீயெல்லாம் லிஸ்ட் பண்ணணும். அண்ட் இந்த இடத்துல ட்ரூ இது எது கொடுக்குறாங்கன்னா, அந்த 18ஐயும் எடுத்துக்கணுமா வேணாமா அப்படிங்கிறது தான் இந்த ட்ரூ கொடுக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல ஃபால்ஸ் கொடுத்தா இந்த 18 எடுத்துக்காது, 17 வரைக்கும் தான் இங்கே பிரிண்ட் ஆகும். ஐ மீன் 18 கீழே எது வரைக்கும் அது வரைக்கும் பிரிண்ட் ஆகும், 16 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இந்த எக்ஸாம்பிளில் இங்கே பாருங்கள், அதோட பிரிண்டிங் அவுட்புட் இதுதான். 18 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, டெய்ல் மேப், ஹெட் மேப் எப்படியோ டெய்ல் மேப் அதுக்கு ஆப்போசிட். ஹெட் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிண்ட் பண்ணும், டெய்ல் வந்து அது வந்து பின்னாடி பிரிண்ட் பண்ணும். இப்போ 16 வந்து ட்ரூ கொடுத்துருக்கோம், அப்படின்னா 16லேருந்து நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஆகிருக்கணும். இங்கே பாருங்கள், பிரிண்ட் ஆகிருக்கு. 16லேருந்து பிரிண்ட் ஆகிருக்கு. 16 18 21 இதெல்லாம் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு சப் மேப். ஹெட் மேப்பும் டெய்ல் மேப்பும் வந்து அந்த ஒரு கீ வேல்யூ கொடுத்தா அதுலேருந்து பிரிண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். இதே வந்து சப் மேப்னா என்னென்னா, நம்ம 2 கீக்கு நடுவில் இருக்கிற வேல்யூஸை பிரிண்ட் பண்ணணும்னா நம்ம சப் மேப் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் பாருங்கள், 9க்கும் 38க்கும் உள்ளே இருக்கிற வேல்யூஸை நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுலேயும் 9 ஃபால்ஸ் கொடுத்துட்டேன். அந்த 9 கீ எனக்கு தேவையில்லை. அந்த 9க்கு மேலே இருக்கிற கீயோட வேல்யூஸில் தான் எனக்கு வேணும். 9க்கு மேலே 38 வரைக்கும். இப்போ இதில் பாருங்கள், 9க்கு மேலே இங்கே 16 தான் இருக்குது. 9 = B, 16 = B. இந்த இடத்துல நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து 9க்கு அடுத்து 16 இருக்குது. ஸோ இங்கே சப்மேப்பில் 16லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 16 18 21 23 and 38. அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் விட்டாச்சு. 47 51லாம் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. நமக்கு தேவையானது மட்டும் இது எடுத்துக்குது சப்மேப்புங்கிறது. அண்ட் ட்ரீ மேப்பில் வந்து நாம் நல் வேல்யூவை ஆட் பண்ண முடியாது. நல் பாயிண்ட் எக்ஸப்ஷன் அடிக்குது பாருங்கள். இதுவே வந்து ஹேஷ் மேப்லேயும் லிங்க்டு ஹேஷ் மேப்லேயும் நம்ம நல் வேல்யூ ஆட் பண்ணலாம்.
இப்போ ஹேஷ் டேபிள் பார்க்க போகிறோம். ஹேஷ் டேபிள் வந்து ஒரு லீகசி கிளாஸோட இது. லீகசின்னா என்னென்னா ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து கலெக்ஷன்ஸ் முன்னாடியிலேருந்து இருக்கிற கிளாஸஸ் லீகசி கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 5 கிளாஸ் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி, ஹேஷ் டேபிள், ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்டாக் அண்ட் வெக்டார். இந்த 5யும் வந்து லீகசி கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து கலெக்ஷன்ஸ் முன்னாடிலேருந்து இருக்கிறது. அண்ட் அப்போ வந்து இட்ரேட்டருக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணாங்கன்னா என்யூமரேஷன் யூஸ் பண்ணாங்க. என்யூமரேட்டர் மூலயமா இட்ரேட் பண்ணிக்கிறது. இந்த ஹேஷ் டேபிள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிங்க்ரோனைஸ்டு கிளாஸ். இப்போ நான் இதில் வேல்யூ ஆட் பண்ணியிருக்க பாருங்கள். இதுலேயும் நார்மலாக ஹேஷ் மேப்பில் பண்ணுற மாதிரி தான் புட் மெத்தடை யூஸ் பண்ணி தான் வேல்யூ ஆட் பண்ணுறோம். இந்த இடத்துல கெட் ஆர் டிஃபால்ட் இந்த மெத்தட் மூலயமா இங்கே சப்போஸ் 2ங்கிற கீ இருந்ததுன்னா அந்த வேல்யூவை ரீட்ரைவ் பண்ணும். சப்போஸ் 2ங்கிற வேல்யூ இல்லைன்னா நாட் என்டர்ட் எட் அப்படிங்கிற இந்த வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ணும் நமக்கு. அண்ட் என்யூமரேஷன் யூஸ் பண்ணி நான் இட்ரேட் பண்ணியிருக்கேன். இங்கே இந்த ஹேஷ் டேபிள்னால என்யூமரேட்டர் யூஸ் பண்ண முடியும், இட்ரேட்டர் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து லீகசி கிளாஸுங்கிறதுனால. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே 2ங்கிற கீ இல்லாததுனால நாட் என்டர்ட் எட் அப்படிங்கிறது வந்து எனக்கு இங்கே வந்திருக்கு. அண்டு நம்ம இட்ரேட் பண்ணி வேல்யூஸை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். வேல்யூ ஆஃப் 431 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. நம்ம இங்கே 143 ஆர்டர் கொடுத்துருக்கோம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஹேஷ் மேப் மாதிரியே இதுக்கும் வந்து அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் தான், அன்ஆர்டர்ட் மேப் தான் இது. கொடுக்குற இன்சர்ஷன் ஆர்டர் இருக்காது. லிங்க்டு மேப்பில் மட்டும்தான் வந்து இன்சர்ஷன் ஆர்டர் இருக்கும். அண்ட் இட்ரேட்டருக்கும் என்யூமரேட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா இட்ரேட்டர்னால மாடிஃபை பண்ண முடியும். இட்ரேட் பண்ணும்போது ரிமூவ் அப்படிங்கிற எக்ஸாம்பிளுக்கு ரிமூவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலிமா நாம் இட்ரேட் பண்ணும்போதே வேல்யூவை மாடிஃபை பண்ணலாம். ஆனால் என்யூமரேட்டரால் அப்படி பண்ண முடியாது. நீங்கள் இட்ரேட் பண்ணும்போது அது லாக் ஆகிடும். அது எதுவும் சேஞ்சே பண்ண முடியாது. அது ஜஸ்ட்டு ரீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த நேரத்தில். அண்ட் ஹேஷ் டேபிள் வந்து நல் வேல்யூவை அக்செப்ட் பண்ணாது. ட்ரீ மேப் மாதிரியே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கன்கரண்ட் ஹேஷ் மேப். மேப்பிங்கில் இதுதான் லாஸ்ட்டு அண்ட் இதுதான் லேட்டஸ்ட்டும் கூட. JDK 5ல் தான் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எதனாலன்னா இந்த ஹேஷ் டேபிள் பார்த்தீங்கன்னா சிங்க்ரோனைஸ் பண்ணும்போது டோட்டல் ஆப்ஜெக்டே வந்து லாக் பண்ணிடும். ஆனால் கன்கரண்ட் ஹேஷ் மேப் அப்படி இல்லை. இது மல்டிபிள் லாக்ஸ் வந்து செக்மெண்ட் லெவலில் பண்ணும். இப்போ இது இட்ரேட் பண்ணும்போது நாம் வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கன்கரண்ட் ஹேஷ் மேப்பில் இட்ரேட் பண்ணும்போது வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரீட்ரீவல் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். நமக்கு தேவையான வேல்யூ ரீட்ரீவல் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அப்டேட் ஆன மோஸ்ட் ரீசெண்ட் அப்டேட் ஆனது குயிக்காக கிடைக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த கன்கரண்ட் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணும்போது. இது வந்து JDK 5லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து கன்கரண்ட் மாடிஃபிகேஷன் எக்ஸப்ஷன் வந்து த்ரோ பண்ணாது. ஏன்னா இது வந்து அந்த நேரத்தில் லாக் பண்ணி வைக்கும். அண்ட் ஸ்பீடாக வந்து மோஸ்ட் ரீசெண்ட் அப்டேட்டை வந்து டக்குன்னு கொடுத்துரும். அதனால் வந்து இதில் அந்த எக்ஸப்ஷன் வராது. இதுலேயும் நார்மலாக வந்து புட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. மெத்தடில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இதோடைய இட்ரேஷனில் தான் வந்து மேஜர் சேஞ்ச் அண்ட் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ்ட். இது வந்து கன்கரண்ட் ஹேஷ் மேப். நம்ம இதை தான் வந்து அதிக இடத்துல யூஸ் பண்ண போகிறோம் ப்ராடக்டில். ஓகே, இப்போ மேப் இன்டர்ஃபேஸ் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். கலெக்ஷன்ஸும் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.